ஓம் ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மனே போற்றி போற்றி. என் தங்க குழந்தையே, இன்று உனக்கு உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய எதிரி, உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் இதை வெளியில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உனக்கு மட்டும் தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று அவர்கள் மறைக்கின்ற அந்த விஷயமானது இனி தானாகவே வெளியே வரப்போகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் உன் தாயானவள் உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. நீ இவர்களால் அடைந்த துன்பங்களும் மனவேதனைகளும் ஏராளம். இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வாய்விட்டு வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து என் பிள்ளை என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மனவேதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, இது உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது உன் அம்மா இதையெல்லாம் பார்த்து உன்னுடைய துன்பங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? அதைத்தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த பொழுது உனக்கு என்னால் உதவி செய்யாமல் போனதற்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த தாயானவள் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றாள் என்று நீ நினைக்க கூடாது. அம்மா சில சந்தர்ப்பங்களில் சற்றென்று ஆவேசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும் பொழுது அது யாருடைய உயிருக்காவது பாதகமாக வந்துவிடும். அதனால்தான் உன் அம்மா எதையுமே சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த தாயானவள் பொறுமை காக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது. இன்று ஒருவர் உனக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம். நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அல்லவா? இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி மனம் மாறுவார்கள், குணம் மாறுவார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இப்படித்தான் சில நேரங்களில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சற்றென்று ஒரு புரட்டி எடுத்து மனிதர்கள் மனநிலையே மாற்றி விடுகின்றது. நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லாருக்கும் இருந்து விடுகின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தினை உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்வாய் அல்லவா? அதற்காகத்தான் இன்று உன் அம்மா நான் உன்னை தேடி ஓடோடி வந்து இந்த செய்தியினை சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையுமே அவ்வளவு எளிதில் எடை போட்டுவிட முடியாது. உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகின்றதா? ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார். நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக உன் குடும்ப விஷயத்திலும் புலம்பி தீர்த்து விடுகின்றாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனையும் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி நீ சொல்லிவிடுகின்றாய். அதை உன்னிடத்தில் நல்லவர்கள் போல கேட்டுக்கொண்டு வெளியில் சென்று கைகொட்டி சிரிக்கும்படி நீயாகத்தான் நடந்து கொள்கின்றாய். இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. பல பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணமாக இருக்கின்றாய். ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்து அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட உன்னால் அதனை தெரிந்து கொள்ள முடியாது. நீ எவ்வளவுதான் திரும்ப திரும்ப அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டாலும் கூட அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதையெல்லாம் சொல்லிவிடுவது கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு இதனை
சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நீ அதனை கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தார்கள். மற்றவர்களிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இல்லை என்று சொல்லித் திரிந்தவர்கள் இப்பொழுது சட்டென்று என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரியாமல் புரியாமல் உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தான் நினைத்ததையெல்லாம் இவர்கள் சாதித்து கொண்டார்கள் அல்லவா? இப்போது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லையோ, அப்பொழுதே அவர்களின் மனதையும் பேச்சும் விதத்தையும் மாற்றிக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். தேவைக்காக பழகுபவர்கள் எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தானே செய்வார்கள் அல்லவா? இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பழகுகின்றார்கள், யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்னமும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனாலும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் நம்மிடத்தில் சார்ந்து பழகுகின்றது. உன்னிடத்தில் பணம் இருந்தால்தான் தேடி வருவதும், உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு தயங்குவதும் கண்கூடாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தமில்லாமல் போய்விடுகின்றது. எதற்காக, ஏன் நாம் இங்கு வாழ்கின்றோம் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் வெறுப்பும் அதிகமாக வந்து விடுகின்றது. இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி துன்பங்கள் வந்து பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாலும் கூட உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிம்மதியாக வாழ விடுவது இல்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார்? உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார்? மேலும் உனக்கு வழிகளை கொடுப்பது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டாயானால் அந்த நொடி பொழுதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து இருப்பாய். ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பலகாலம் தாமதமானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீண்ட காலமாக இதற்கு எந்த விஷயத்திலிருந்தும் உனக்கு பதிலும் கிடைக்கவில்லை. உன்னால் மீண்டு வெளியேவும் வர முடியவில்லை. இப்பொழுதும் கூட உன்னால் சற்றென்று எந்த ஒரு விஷயத்திலும் நிறைவான முழுமையான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. இப்படியாக நீ வெள்ளந்தி உள்ளத்தோடு வாழ்ந்து வந்த காலத்தில் இந்த தாயானவள் ஒரு அதிசயத்தை நடத்தித்தான் இவர்களை பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளியில் காட்டினேன். இவர்களை எல்லாம் நம்பியதற்கு உனக்கு நல்ல பலனை கஷ்டங்களாகவும் துரோகங்களாகவும் வலியையும் வேதனைகளையும் தான் இவர்கள் கொடுத்தார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? அப்படி நீ தெரிந்து கொண்ட இவர்களின் உண்மை முகத்தினால் நீ மனமுடைந்து கண்ணீர் விட்டதை இந்த தாயானவள் காணாமல் இல்லை. இவர்களை பற்றி தெரிந்து கொண்டதே நல்லதென்று உன்னுடைய மனதை நீ தேற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய். ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க பிள்ளையே, உன் கண்களுக்கு இந்த அம்மா தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில்தான் தெய்வங்களின் அன்பினை உன்னால் பெற முடியும். நீ இப்பொழுது அதனை பெற்றிருக்கின்றாய். அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும். அவர்கள் செய்த புண்ணியத்தால் மட்டும்தான் உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. ஆனாலும் கூட அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை வாய்ப்பதாக உனக்கு தோன்றுகின்றது. என் தங்க குழந்தையே, தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. ஏனென்றால் அது மிகப்பெரிய புண்ணியம். அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி, தெய்வத்தின்
கடைக்கண் பார்வை கிடைத்து விடவே விடாது. அது உனக்கும் தெரியும். உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் இந்த தாயானவளினுடைய அன்பு எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. நிச்சயமாக யார் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என் குழந்தையே. இப்படி நினைத்தாலும் கூட உன் அருகில் இருப்பவர்களினுடைய பொறாமையும் போட்டியும் அவர்களினுடைய பார்வையும் அதனால் நீ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நீ அமைதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. தெய்வத்தின் நன்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதனை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் தங்க குழந்தையே. உனக்கு காவலாக நான் இருக்கின்ற இந்த அம்மா ஒரு விளையாட்டுக்காரன் என் தங்க பிள்ளையே. இதுதான் வேண்டும் என்று இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றாய் என்றால் நிச்சயமாக ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? அம்மா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன், நான் தான் உன்னின் முன்னால் வந்து கண்ணீர் சிந்தினேன், இதை வேண்டும் என்று அடம் பிடித்தேன். ஆனால் நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்து விட்டாயே. இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் போய்விட்டாயே. இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்று கண்ணீர் விட்டு அழுவதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதனை வேறு தராமல் இருந்திருக்கலாமே. ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறிய பின் அதனை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று நீ சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை என் தங்க குழந்தையே. இதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு தெய்வத்திடமும் வைக்கும் பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று எப்பொழுதும் நீ தெய்வத்திற்கு உத்தரவிடக்கூடாது. அது எனக்கு சரிவரும் என்றால் மட்டும் செய். நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் அந்த சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்க போகின்றது. பிரச்சனைகள் மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்தேனே. இந்த அம்மாவினுடைய துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய். இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே என் தங்க குழந்தையே. காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இனி நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என் தங்கமே. என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அம்மாவினை தேடி வந்திருக்கின்றாய் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கின்றாய் என் குழந்தையே. நீ மட்டும் உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் என் மூலமாக திரும்ப கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த தாயானவள் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே. உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காத்து கொண்டுதான் வருகின்றேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நான் தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவற விட்டு விடாதே. உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான். உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை இல்லை என்று ஒரு நாளுமே நான் மறுக்கவில்லை. என் குழந்தைக்கு இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக அதை தாண்டி வர முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த மனவலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். சில நேரங்களில் அதை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதனை சொல்லிவிடவும் முடியாது. வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு
அளவிற்கு தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் என் குழந்தையே, நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் கண்களுக்கு இந்த அம்மா தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கடவுளின் கண் பார்வையினால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களின் அன்பினை உன் முன்னோர் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய். அதனால் உன்னிடம் உள்ள சில குணங்கள் உன்னிடம் உள்ள தெய்வத்திற்கும் பிடித்திருக்கின்றது. உன்னுடைய குணம். என் செல்ல பிள்ளையே, அம்மா நீ என் செல்ல பிள்ளை, தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். என் தங்க குழந்தையே, தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது என் பிள்ளையே. ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருந்து கொண்டிருக்கின்றது. தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கின்றாய் என்றால் அதனை வேண்டும் என்று உடனடியாக என் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து நீ கொண்டிருக்க கூடாது. என் தங்க குழந்தையே, எந்நாளுமே உனக்கு காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த அம்மா ஒரு விளையாட்டுக்காரி. என் குழந்தையே, இதுதான் வேண்டும் என்று இப்படித்தான் வேண்டும் என்றும் அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ கேட்டாயானால் என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்கிறாய் என்றால் ஒருவேளை நீ கேட்ட அந்த ஒரு விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை, நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? என் குழந்தையே, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன் அம்மா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன். உனக்கு முன்னால் கண்ணீர் சிந்தினேன் என்று நீ அதே விஷயத்தை என்னிடம் சொல்லக்கூடாது. என் பிள்ளையே, எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு தோல்விகளை கடந்த பின்தான் வெற்றியை பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ நடந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்லதாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையை பற்றிய தெளிவு உனக்கு நிச்சயமாக இருந்துவிட்டால் நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது. என் குழந்தையே, இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே, எத்தனை சோதனைகள் வந்தாலுமே என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருப்பாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நினைத்தால் அது உன்னால் அன்றி வேறு யாராலும் கிடையாது என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய துயரத்திற்கு நீயே காரணமாக இருக்கிறாய். உன் மனது கஷ்டத்தை ஏற்க தயாராகிவிட்டால் அது உன்னை எளிதாக வந்து சேர்ந்துவிடும். நல்லதை பற்றி நினைத்து கொண்டிருப்பாய், ஆனால் நிச்சயமாக என் குலத்திற்கு நல்லது மட்டுமே நிச்சயமாக நடக்கும். கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல் வருகின்ற சந்தோஷத்தை எண்ணிப்பார். ஏனென்றால் மகிழ்ச்சியோடு இனி நீ வாழப்போகின்றாய். என்றும் உனக்கானதை உன்னை தேடி வரச் செய்ய வேண்டியது இந்த தாயானவளினுடைய பொறுப்பாகும். அம்மா ஒரு நாளும் தன்னுடைய கடமையிலிருந்து விலகிவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு தள்ளி நான் நிற்க மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு தர இருக்கின்ற பரிசை கொடுத்து உன்னை சந்திக்கும் நேரம் நான் காவலாக இருப்பேன். உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன் என்பதனை நீ மறந்துவிட